இந்த முத்துவேலு சக்திவேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக தான் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க இன்னும் பாண்டியன் குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இவங்களை நமக்கு சாட்சியா பயன்படுத்திக்கிட்டு இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா பாக்கியமும் மாணிக்கமா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் இந்த சக்திவேலு முத்துவேலு சேர்ந்து சரணனையும் இந்த பாண்டியன் குடும்பத்தையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம இப்ப சரணனுக்கு இந்த பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட சொந்தக்கார பொண்ணையை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இங்க ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. அப்படிதான் தடவை கோர்ட்டுக்கு கேஸ் வந்ததுக்கு அப்புறமா பாண்டியன் வீட்டாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக இங்க முத்துவேலு சக்திவேலும் கிளம்பி கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் கோர்ட்டு வாசல்ல தங்கமேல பார்த்ததுமே அரசுக்கே பயங்கரமான கோவம் வருது. அவங்க கூட சண்டை போறதுக்கு தயாராயிட்டாங்க. இவங்கனால தானே எங்க அம்மாவும் அப்பா அப்பா ஜெயில இருக்காங்க. இவங்க போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு எந்த தப்புமே பண்ணாம எங்க அம்மா அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்ப அரசுக்கே பயங்கரமான கோவம் வர ஆரம்பிக்குது. கோர்ட் வாசலே நின்று தங்கமேல் கூட சண்டை போறதுக்கு இப்ப அரசு தயாராயிட்டாங்க. ஒரு பக்கம் மீனாராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து அரசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில அங்க வர பழனி வந்துட்டு தங்கமேல பார்த்ததுமே ரொம்பவே கோவத்தோட அவருமே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சரணே உனக்கு என்னமா குறை வச்சா, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டோம், இப்படிப்பட்ட குடும்பத்தை பழிவாங்க உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு, நீ போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு கடைசியில மறுபடியும் ஒரு பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக எங்க வீட்டால எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேல, கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த சரவணனே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன், இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி சொல்லி பழனி சாம விட்டுட்டு இருக்காரு. இங்கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த மாணிக்க பாக்கியா ரெண்டு பேருமே சக்திவேலு முத்துவேலு இங்க வந்திருக்கிறத பாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம இங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டு பாக்கியம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்காத மாணிக்கம் வந்துட்டு வேற எதுக்காக பாக்கியம் வந்திருக்க போறாங்க. பாண்டியன் குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இந்த பாண்டியன் வீட்டாளு எல்லாருமே ஜெயில வச்சாச்சு, இதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க, இந்த பாண்டியன் வீட்டாளு என்ன கதி ஆக போறாங்கறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. எதிரியோட எதிரி நமக்கு நண்பன் தானே, கண்டிப்பா இவங்களை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், அப்படி முடியலன்னா அந்த பாண்டியன் வீட்டாளர்களை காலத்துக்கு ஜெயில உட்கார வைக்கணும் அப்படி சொல்லிட்டு மாணிக்க பாக்கிய ரெண்டு பேருமே போய் முத்துவேலு சக்திவேலு பேசுறதுக்காக போறாங்க. நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், சும்மா வந்துட்டு நடக்கிறத வேடிக்கை பார்த்து மட்டும் போயிடாதீங்க. உங்களுக்கு இந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாவே பகை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். சொல்ல போனா நீங்க கொடுத்த ஐடியானால தான் இன்னைக்கு பாண்டியன் குடும்பத்தை நான் உள்ளதில் இருக்கேன். நீங்க மட்டும் இப்படி ஒரு ஐடியா கொடுக்கலனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்குன்னே தெரியாது. இந்த சரணனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பான். நீங்க சொல்லி கொடுத்த ஐடியா வச்சு தான் அந்த குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அதுபடியே அவங்க ஒரு நாள் ஃபுல்லா ஜெயிலுமே வச்சாங்க. கண்டிப்பா இன்னைக்குமே ஜட்ஜ் எங்களுக்கு ஆதரவா தான் தீர்ப்பு சொல்லுவாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கா நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா, இப்ப நீங்க வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் போயிட வேண்டாம், நாங்க வேணுமா எங்க வக்கீல்கிட்ட பேசி வச்சிடறோம், எங்க கூட சேர்ந்து சாட்சியா நீங்க வந்து எங்களுக்காக பேசுறீங்களா, நாங்க எதிர்த்த வீட்டுல தான் இருக்கிறோம், நடந்ததெல்லாம் நாங்களுமே பாத்துக்கிட்டு இருந்தோம், பாண்டியன் வீட்டாளெல்லாம் தங்க மேல ரொம்பவே கொடுமை பண்ணாங்க, நகை பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருக்காங்க. என்னோட பொண்ணுமே அந்த வீட்டுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த பாண்டியன் வீட்டாள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க கூட சேர்ந்து நீங்களுமே எங்களுக்கு சாட்சியா பேசுறீங்களா அப்படி சொல்லிட்டு பாக்கிய மனசாட்சி இல்லாம முத்துவேலு சக்திவேல்ட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க பாண்டியன் வீட்டை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கறத புரியாம இந்த மாணிக்கமும் பாக்கியமும் ரொம்பவே பெரிய தப்பு கணக்கு போட்டாங்க. இப்படி எல்லாம் பாக்கியம் பேசுற பார்த்ததுமே சக்திவேலுக்கு பயங்கரமான கோவம் வருது. நானே என் தங்கச்சி குடும்பத்தையும் இந்த பிரச்சனை காப்பாத்தலான்னு வந்தா இவங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சக்திவேல் வந்து பாக்கியத்து கூட சண்டை போடலான்னு போறாரு. அப்பதான் சக்திவேலை தடுக்கிற முத்துவேல் வந்துட்டு அவசரப்பட்டு எதுவும் பேசாத சக்திவேலு, அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்க, கண்டிப்பா நம்ம நிறைவேற்றி ஆகணும், நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன், இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு நாங்க ரெண்டு பேருமே தயாரா தான் இருக்கோம், ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன உதவி நாங்க செய்யறோம் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி நம்பிக்கையை கொடுக்குறாரு. உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க ரெண்டு பேருமே சாட்சிகள் லிஸ்ட்லயும் சேர்த்துறாங்க. ஜட்ஜுமே வந்துட்டு தங்கமேல் சரணன் சொல்லி எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம பாக்கியத்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமேலுமே வந்துட்டு எப்படியா சரணன் மாமா கூட சேர்ந்துட்டா போதும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிடுறாங்க. நகைப்பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க, மத்தபடி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததை ஒண்ணு விடாம அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இங்க பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறாங்க. நாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, அந்த பொண்ணு வீட்டுல இருக்க வரைக்கும் நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம், அந்த பொண்ணு நிறைய போய் சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணிருச்சு, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையன் அதனால தாங்க முடியாம இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி முடிவே எடுத்தான். நாங்க ஒன்னும் அடிச்சலாம் அந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே வரட்டல, அவங்க அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தான் கூட்டு போகவே சொன்னோம். ஆனா அவங்க தான் வீட்டுக்கு வெளியே வந்து தேவையில்லாத பிரச்சனை பெருசு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நடந்ததெல்லாம் ஊர்க்காரங்களே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க கிட்டே கேளுங்க அப்படி சொல்லி பாண்டியன்மே சொல்லிடுறாரு. இங்க ஊர்க்காரங்களுமே விசாரிக்கிறப்ப எல்லாருமே பாண்டியன் குடும்பத்தை நல்லவங்க தான் சொல்றாங்க. சரணன்மே இப்படி தப்பு பண்ற பையன் எல்லாம் கிடையாது, இது நீங்க கொஞ்சம் நல்லா விசாரிச்சீங்கன்னா உண்மை வெளியே வந்துரும் சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஊர்க்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாண்டியன் குடும்பத்தை நல்லவங்க தான் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசுறத பார்த்துமே பாக்கியத்துக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. ரொம்பவே நம்பிக்கையா பேசுற மாணிக்கம் வந்துட்டு ஊர்க்காரங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும் பாக்கியம் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக சாட்சியா முத்துவேலு சக்திவேலு இருக்காங்க, கண்டிப்பா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தரப்புல நாங்க ரெண்டு சாட்சி வச்சிருக்கோம். உண்மையிலே என்ன நடச்சுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த பாண்டியன் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. நீங்க வேணுமா அவரை விசாரிச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டு இந்த தங்கமேலோட வக்கீலுமே வந்து அவங்களோட சாட்சிகளை கூப்பிடுறாரு. முன்ன வந்து நிக்கிற முத்துவேலு சக்திவேல் ரெண்டு பேருமே ஜட்ஜ் வந்து விசாரணை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த தங்கமேல் கொடுத்த புகாரெல்லாம் உண்மைதானா, பாண்டியன் வீட்டாளுக்கு நகைப்பணத்துக்காக தான் இந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே வரட்டாங்களா அப்படி சொல்லிட்டு ஜட்ஜுமே கேட்கிறாரு. ரொம்பவே நம்பிக்கையா உட்கார்ந்திருந்த மாணிக்கமும் பாக்கியமும் கண்டிப்பா இவங்க நமக்கு சாதகமா தான் பேச போறாங்க, இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு தரமான பதிலடி காத்துட்டு இருக்கு அப்படி சொல்லி ரொம்பவே நம்பிக்கையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல முத்துவேல் வந்துட்டு இவங்க கொடுத்த புகார்ல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. இவங்க சொல்ற ஒரே ஒரு உண்மை என்னன்னா, நாங்க அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் இருக்கிறோம், என் பொண்ணு அந்த பாண்டியன் வீட்டுல மருமகளா தான் இருக்கு, எங்களோட விருப்பம் இல்லாம தான் என் தங்கச்சியுமே பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, என்னோட விருப்பம் இல்லாம தான் என் பொண்ணுமே கதிரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, ஆனா இப்ப வரைக்கும் அந்த ரெண்டு பேருமே அந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்காங்க. வீட்டுக்கு வந்த
எல்லா மருமகளுமே பாண்டியன் ஒரே மாதிரி தான் நடத்துறாரு. இவங்க சொன்ன மாதிரி இத்தனை நாளா தங்க மேல யாருமே அடிச்சு கொடுமை எல்லாம் படுத்தல. வீட்டுக்கு வந்த மருமகள் இந்த தங்க மேல் மட்டும் தான் நிறைய போய் சொல்லி சரவணா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க நேர்மையா அந்த பிள்ளையோட அம்மா அப்பா வர சொல்லிட்டு இதுக்கு மேல உங்க பொண்ணு இந்த வீட்டுல வச்சிருக்க முடியாது, கூட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. இவங்க தான் தேவையில்லாம வீட்டுக்கு வெளியே நின்று பிரச்சனை பண்ணி அகப்பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டாங்கன்னு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப என் தங்கச்சி குடும்பத்தை ஒட்டுமொத்தமா ஜெயில உட்கார வச்சிட்டாங்க. இவங்க சொன்னதுல எதுவுமே உண்மை கிடையாது. இவங்க பொண்ணை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பாண்டியன் குடும்பத்தை இப்படி பழிவாங்க பாக்குறாங்க அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் இப்படி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு சாதகமா தான் பேசுவாங்க அப்படி சொல்லி வெயிட் பண்ணிருந்த மாணிக்கமோ பாக்கியமோ இப்ப முத்துவேல் சக்திவேலும் டோட்டலா மாத்தி பாண்டியன் குடும்பத்துக்கு ஆதரவா பேசவும் நம்ம அந்த குடும்பத்தை ரொம்பவே நம்பி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பதான் புரிய வருது. இப்ப தங்கமேலுக்கு சாட்சியா வந்த முத்துவேல் சக்திவேலும் உண்மையிலே என்ன நடச்சுங்கிறத சொன்னதால ஜட்ஜுமே அவரோட முடிவுல தெளிவா எடுத்துறாரு. நடந்ததெல்லாம் விசாரிச்சு பாக்குறப்ப யாருமே இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியுமே சொல்லல. வரதட்சணை குடும்பம் தான் நடந்திருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. விசாரிச்ச வரைக்கும் இது ஒரு பொய்யான வழக்கு மாதிரி தான் தெரியுது. இதுக்காக அந்த பாண்டியன் குடும்பத்து மேலேயோ சரணன் மேலேயோ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்துமே இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிடறாங்க. கோர்ட்ல இருந்து வெளியே வர சரணன் வந்துட்டு அப்பதான் தங்கமேல்கிட்ட ரொம்பவே தைரியமா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஏதோ ஒரு கோபத்துல தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா நீ எப்ப என் குடும்பத்தை ஜெயில உட்கார வச்சியோ இதுக்கப்புறம் நான் உன் கூட ஜென்மத்திலுமே நான் சேர போறது கிடையாது. நீ கூட கோர்ட்ல சொன்னேல எனக்கு எங்க வீட்டுல வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அதனாலதான் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னேல. இதுக்கப்புறம் அது உண்மையாவே நடக்க போகுது. நான் வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து தங்கமேல்கிட்ட ரொம்பவே தைரியமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் வந்து சரணனை கூப்பிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் முத்துவேல் சக்தியில சேர்ந்து பாண்டியனையும் பாண்டியனோட பசங்களையும் தன்னோட வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. எல்லாருமே போய் முத்துவேல் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப சரணன் அவனோட ஆசை என்னங்கறத சொல்லிட்டான். இந்த தங்கமேலோட டிவோர்ஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசாம சரணன் ஆசைப்பட்டபடியே சரணனுக்கு நல்லபடியா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என் சொந்தத்திலேயே வேணுமா ஒரு பொண்ணு இருக்கு, பேசாம அந்த பொண்ணையை பார்த்து சரணனுக்கு முடிச்சு வச்சலாமா அப்படி சொல்லி முத்துவேல் கேட்கிறாரு. திடீர்னு முத்துவேல் சக்தியில சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க சொல்லி பாண்டியனும் சரணனும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அங்க அதை பத்தி இப்போதைக்கு நினைக்கிற மைண்ட் செட்ல இல்ல. அங்க இப்பதான் பெரிய கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறோம். அதுக்குள்ளாட்டி இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். சரணன் கொஞ்ச நாள் நிம்மதியா அமைதியா இருக்கட்டும், அவன் நடந்த விஷயங்கள்லாம் மறக்கட்டும், அதுக்கப்புறம் வேணுமா நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படி சொல்லி பாண்டியன் இங்க சொல்லிடுறாரு. அப்ப முன்ன வந்து பேசுற பாட்டி வந்துட்டு சரி சரணனோட கல்யாணத்தை அப்புறமா கூட பேசுங்க, இந்த குமாருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? குமார் இப்ப வரைக்கும் அரசியல் விரும்பிக்கிட்டு தான் இருக்கான். ஆல்ரெடி ஊர்க்காரங்க எல்லாருமே அரசிக்கு குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பேசாம நம்ம அரசிக்கு குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எல்லாரும் முன்னாடியுமே இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டியோட கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களும் அமைதியா முடிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்பதான் மீனா வந்து ரொம்பவே தைரியமா உண்மையிலே அரசிக்கு குமார் பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்களே அரசிக்கு குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அரசி ஃபர்ஸ்ட் காலேஜ் படிப்பெல்லாம் முடிக்கட்டும், அதுக்கடையில் நம்ம கல்யாணம் பேசி எதுவுமே எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மீனாமே வந்து தெளிவா அவங்களோட முடிவை சொல்றாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறமா அந்த தங்க மேல பழி வாங்கணும், தங்க மேல கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிற காரணத்துக்காகவே சரணன் வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. தங்கமேல் குடும்பத்து மேல இருக்கிற கோபத்துல சரணன் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரா இல்ல நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் தங்க மேல ஏத்துக்க போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.